Hi guys, I'm Vinod. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். டிஜிட்டல் பெயிண்டிங் பார்ட் 3 தான். ஸோ ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் ஃபோட்டோ எடுத்து அதுக்கான கலர் கரெக்ஷனும் சரி, ஆயில் எஃபெக்டில் எப்படி ஸ்மச் பண்ணுறது அப்படின்றத 2 வீடியோவுமே போட்டிருக்கோம். ஸோ அந்த பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்குது, வீடியோ போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் ஹேர் ஒர்க் எப்படின்றத வேக்கமில் வந்து பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல்ரெடி ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜுக்கு ஆல்ரெடி இப்போ நம்ம ஸ்மச்சிங்லாம் முடிச்சிட்டோம்னு வைங்களேன். இப்போ ஸ்மச்சிங்லாம் முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ஹேர் ஒர்க்குக்கு போகிறோம். ஹேர் ஒர்க்குன்னு வரும்போது ஒரு ஆயில் எஃபெக்ட்ல நம்ம நார்மலாக எப்பயும் போல தான் ஹேர் ஒர்க் போட போகிறோம். ஓகேங்களா? கலர் கரெக்ஷன்ல தான் நம்ம எப்படி மாத்திரன்றது இருக்கு. ஆனால் ஹேர் ஒர்க்குன்றதே அந்தந்த ஆங்கிளுக்கும் அவங்களோட ஹேர் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒர்க்கை மாற்றணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஹேர் ஒர்க்குக்கு இப்போ இந்த லேயர் ஆஃப் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே லெவலாக மடிஞ்சிருக்கும், இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டெப்பாக மடிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நடுவில் ரெண்டு ஷேடை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதில் வந்து ஒரு 3 ஸ்டெப்பாக போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின்டைன் பண்ணி தான் இந்த ஹேரை வந்து கரெக்டாக அதே ஷேப்லேயே வந்து பர்ஃபெக்டாக வந்து ஹேர் ஒர்க் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டூப்ளிகேட் லேயர் போட்டுக்கிறேன். இந்த ஒரு டூப்ளிகேட் லேயர் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு எம்டி லேயர் போட்டுக்கிறேன். இப்போ ப்ரஷ் டூல்ல போயிட்டு நம்ம ஹேருக்குன்னு யூஸ் பண்ற ப்ரஷ் உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கோம். இந்த 35 போட்டிருக்க இந்த ப்ரஷ் தான் வந்து நம்ம ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இதுல செட்டிங்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹேருக்கான செட்டிங்ஸ் அப்படின்றத நல்லா பாத்துக்கோங்க. ஷேப் டைனாமிக், டிரான்ஸ்ஃபர், ஸ்மூத்திங். இந்த ஷேப் டைனாமிக்ல என்ன ப்ரோ பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க மேலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் 2 வந்து மேலையும் வந்து பென் ப்ரெஷர்ல வைக்கணும், கீழேயும் வந்து பென் ப்ரெஷர்ல வைக்கணும். பென் ப்ரெஷர்ல வச்சதுக்கு அப்புறம் ரெண்டாவது ஆப்ஷன் டிரான்ஸ்ஃபர்ல வரணும். டிரான்ஸ்ஃபர்ல வந்ததுக்கு அப்புறம் மேல மொதல் ஆப்ஷன் கண்ட்ரோல் வந்து பென் ப்ரெஷர்ல வைக்கணும், ரெண்டாவது ஆப்ஷன் ஆஃப்ல இருந்தாலும் அதையும் பென் ப்ரெஷர்ல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வச்சதுக்கு அப்புறம் ஸ்மூத்திங் வந்து நீங்க ஆன் பண்ணி விட்டுட்டீங்கன்னா ஒரு ஹேருக்கு இதுதான் 3 செட்டிங்ஸ். இந்த 3 செட்டிங்ஸ் நீங்க பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த 3 செட்டிங்ஸ் வச்சதுக்கு அப்புறம் ப்ரஷோட சைஸ் கொஞ்சம் பெருசா வச்சுட்டு இதுக்கான கலர் அப்படிங்கும் போது நான் எல்லா வீடியோயும் சொல்றதுதான், நீங்க ஹேர் போடும் போது கலர் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல வச்சு போடுங்க. இந்த ஸ்கை ப்ளூ கலர்ல இருந்தாதான் நமக்கு அந்த ஹேர் விழுவுறது வந்து கொஞ்சம் நல்லா தெரியும். இப்ப கலர் வந்து வச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன், இந்த லேயரை வந்து ஸ்டார்டிங்ல ஒரு பிகினரா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் இந்த ஹேர் போடும்போது கொஞ்சம் இந்த லேயரை வந்து கொஞ்சம் லைட்டா அதோட பிரைட்னஸ் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்பதான் அந்த ஷேப் வந்து எந்த ஷேப் போகுது, அந்த ஹேர் வந்து எந்த ஷேப்ல மூவ் ஆகுதுன்றது உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு ஹேர் போடுறேன். ஒரு ஹேர் இப்போ நம்ம எடுத்தது இப்படி வளைக்கிறதுக்கு அதுல நிறைய ஒரு மெத்தட் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஹேர் நம்ம போட்டோம்னா இந்த ஸ்டார்டிங்லேயே ஒரு ஒர்க் நீங்க பண்றீங்கனாலும் ஒரு ஹேர் போடுறதுக்கு நீங்க இப்படி கொண்டு போகும்போது அந்த ஹேர் நீங்க எடுத்துட்டு போறது பிரச்சனை இல்லை. ஆனா 2 சைடு எட்ஜஸ் ஷார்ப்பா கிடைக்குதா, ஒரே லெவலா போட்டுட்டு வரோமா, அது மட்டும் இல்லாம எல்லா ப்ரஷோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஹேர் வந்து சைஸ் வந்து ஒரே லெவலா இருக்கா, கரெக்டா இருக்கான்றது இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ஹேர் வந்து ஃபில் பண்றது பிரச்சனை இல்லை, ஹேர் வந்து நீட்டா இருக்கணும். அப்பதான் ஷேப் கம்மி பண்ணும்போது நமக்கு ஷேப் நல்லா தெரியும். இப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த ஹேரை வந்து ஒரு 3 டைப்பா பிரிச்சுக்கிறேன். ஓகேங்களா? இதை வந்து நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹேர் சைடை வந்து இப்படி போட போறேன். ரெண்டாவது இது வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி மேல மேல கொண்டு வர போறேன். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து இப்படி மேல மேல கொண்டு வர போறேன் எல்லாத்தையும். இதை வந்து பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு டைப்பா வரும், அப்புறம் இங்க ஒரு டைப்பா வரும், அப்புறம் இங்க ஒரு டைப்பா வரும். ஸோ இந்த இதெல்லாம் வந்து அப்படியே அடுக்கடுக்கா நம்ம கிரியேட் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், கொஞ்சம் லைட் இது பண்ணிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் இங்க ஒரு ஹேர் போறோம்னு வைங்களேன். அந்த ஹேர் கூடயே இங்க ஒரு ஹேர் போட்டுட்டு இதோட உள்ளதான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஃபில் பண்ண போறோம். இது எதுக்காக நான் சொல்றேன்னா, இப்போ நீங்க இந்த லேயர் ஆஃப் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து ஷேட் அடிக்குதோ அதை நல்லாவே காட்டி கொடுக்கும். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாக் கலர் ஷேடா இருக்குதுங்களா, ஆனா அதுவே வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே இருக்கும். இப்போ இங்க நடுவுல வந்து நமக்கு இருக்காது, இந்த சைடு எல்லாம் வந்து நமக்கு ஷேடா இருக்காது, அந்த பிளாக் கலர் ஷேட் இல்லாம ஹைலைட்டா இருக்கும். அதே மாதிரிதான் உங்களுக்கு வந்து இந்த சைடு வந்து நிறைய ஷேடா இருக்கும், ஆனா இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹைலைட் இருக்கும். ஸோ இதுதான் வந்து மெத்தட். இதை வச்சு இதுதான் ஒரே ஒரு கொஸ்டின் தான், ஒரு நமக்கு எந்த ஷேடா இருக்கோ அந்த ஹேர் போடக்கூடாது, எங்க ஹைலைட் இருக்கோ அந்த ஹேர் கரெக்டா போடலாம். இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் வந்து இங்க ஒரு லேயரை வந்து இப்படி ஹேரை வந்து இப்படி போட்டுட்டு அதே மாதிரி இங்க ஹேர் போடுறோம்னா அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒட்டி சின்னதா ஒரு ஹேர் போட்டு வளைச்சு எடுத்துட்டு வரும். ஸோ
ஓகேங்களா. இப்போ ஜூம் கம்மி பண்ணி பாக்குறப்ப உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்குது பாருங்களேன். இப்போ இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, இப்ப இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே லெவலா இருக்குங்களா. அதே மாதிரி இல்லாம இங்க 2 சைடு எட்ஜஸும் ஷார்ப்பா இருக்குது. அது வந்து இறங்குற இடமும் வந்து ஷேப்பா அந்த இப்ப இந்த இடத்துல தான் டார்க்கா இருக்கும், இங்கேயும் ஸ்மூத்தா இருக்கும். அப்ப அந்த ஷேப் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா. அந்த ஷேப்பை புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த இதுல போகுது. அது இல்லாம நம்ம ஒரு ஹேர் மூலயமாவே அதோட ஷேப் வந்து எப்படி இருக்குன்றத நம்ம கிரியேட் பண்ணிடணும். ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ல போட்டுட்டு இது வந்து மேல வரணும். இப்ப இதை வந்து பாத்தீங்கன்னா சைட்ல போட்டோம் இல்லையா. இப்ப இதை வந்து பாத்தீங்கன்னா மேல இப்படி கொண்டு வரணும். அப்ப அதுக்கு நான் கொண்டு வரதுக்கு என்ன பண்றேன், இது நிறைய பேர் வந்து எப்படி இந்த மாதிரி ஹேர் போடுறீங்கன்னு கேக்குறீங்க. ஒரே ஸ்டெப் தான். இங்கேயும் நான் ஒரு ஹேர் போட்டுட்டேன்னு வைங்களேன். இப்ப இந்த 2 ஹேருக்கு நடுவுல இருக்கிற இடத்த நான் வந்து என்ன பண்றேன், ஃபில் பண்றேன். ஆனா அதை நான் ஃபுல்லா பண்ணல. இவ்வளவு தூரம் நான் வரல, பாதியோட முடிச்சிட்டேன். இப்ப இதைத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்படி பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நான் என்ன ப்ரோ பண்ணணும், அடுத்த ஸ்டெப்புக்கு நான் எப்படி ப்ரோ போகணும்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒரு இடம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஷார்ப்னஸ்லயே கூட வச்சுட்டு இது கூடயே இருந்து இங்க ஒண்ணு கனெக்ட் பண்ணணும். இந்த கனெக்ட் பண்றது அப்படின்றது ஹேரை பொறுத்த வரைக்கும் அதை நீங்க தான் மைண்டா புரிஞ்சுக்கணும். எந்த ஷேப்பு கிட்ட நம்ம கனெக்ட் பண்ணலாம் ஹேரை. இப்ப வந்து இங்க போகுதுன்னா, இப்ப இதுக்கும் நம்ம வந்து ஒரு டிஸ்டன்ஸ்ல ஒரு ஹேர் வந்து நம்ம போட்டுட்டோம் இல்லையா. அடுத்த இடத்துக்கு போறப்ப நீங்க தனியாலாம் இப்படி போட தேவையில்லை. அடுத்த இடத்துக்கு போறப்ப சும்மா ஒரு கோடு போட்டு இங்க இருந்து நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனா அது சேஃப் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. சேஃப் புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். இப்ப நான் இங்கேயும் வந்து போட்டுட்டேன். இப்ப இதுவும் ஓகே. ஆனா இப்ப 2 டைம் நான் போட்டுட்டேன். இப்ப அடுத்த ஸ்டெப் நான் மேல போறதுக்கு நான் என்ன பண்ண போறேன், இங்க இருக்கிறதே நான் கொஞ்சம் லைட்டா இப்படி மேல தூக்கி விட்டு இங்க இருந்து நான் ஒரு ஹேர் போடுறதுக்கான இடத்த வந்து நான் பாத்துக்கிட்டேன். ஓகேங்களா. இப்ப அதே மாதிரி இங்க இருந்து போறப்ப இங்க ஒரு சைட்ல ஒரு ஹேரை போட்டு அதுல இருந்து கொஞ்சமா சின்னதா போற மாதிரி. இது எதுக்காக நான் சொல்றேன்னா, இப்படி நீங்க ஹேரை கொண்டு போகும்போது உங்களுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தெரியும். அந்த ஹேர் வந்து நம்ம மடிச்சு சீவரம் பாத்தீங்களா, அந்த கை விட்டு சீவும் போது நமக்கு அந்த சேஃப் எப்படி ஸ்டெப்பா வந்து அந்த ஹேர் வந்து இறங்கி போறது இருக்குமோ, அதே மாதிரியே வந்து நம்ம ஹேர் போறதும் வந்து இறங்கி போற மாதிரி ஸ்டெப்பா இருக்கும். ஓகேங்களா. சோ இந்த இது ஒரு பார்ட், இது வந்து ஒரு 2வது பார்ட் இது சொல்லியிருந்தேன். சோ இப்ப 3ஆவதா பிரிக்கும் போது இதுல 3 ஸ்டெப், ஒரே இதுல 3 ஸ்டெப் வருது. நல்லா பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி ஹேர் வர்றது கொஞ்சம் ரிஸ்கா கூட நீங்க எடுத்துக்கலாம். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இங்க கீழே இருந்து இப்படி ஒண்ணு ஆரம்பிக்குது, மேல இருந்து இப்படி ஒண்ணு ஆரம்பிக்குது, நடுவுல இருந்து இப்படி ஒண்ணு ஆரம்பிக்குது. சோ இது எப்படி வந்து இது பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இங்க இருந்து ஆரம்பிக்கும் போது கீழே இருந்து ஒரு கோடு பெருசா போட்டுக்கிறேன். நடுவுல கொஞ்சம் இப்படி இடையில இப்படி ஒரு கோடு போட்டோம்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், கீழே இருக்கிற இடத்த மட்டுமே வந்து நான் இப்படி ஃபுல் பண்றேன். ஓகேங்களா. நான் கீழே இருக்கிற இடத்த மட்டுமே வந்து இப்படி வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற இடத்த மட்டுமே வந்து இப்படி ஃபுல் பண்றேன். இப்ப கீழே இருக்கிற இடத்தெல்லாம் ஃபுல் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நடுவுல இருக்கிற இடம், அதுல சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, நடுவுல இருக்கிற இடத்த வந்து அதே மாதிரியே இப்படி ஃபில் பண்ணிட்டு இங்க இருக்கிறதே வந்து அதே மாதிரியே வந்து நடுவுல வந்து ஃபில் பண்ணிக்கலாம். சோ இப்ப இந்த மாதிரி நடுவுல போடுறதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, இதை அப்படியே இப்படி வளைச்சிக்கலாம். ஓகேங்களா. இதை இப்படி வளைச்சிட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் தோணுதோ அந்த மாதிரி வளைச்சு வந்து பாத்தீங்கன்னா 3ஆவது ஸ்டெப்பா ஒரு ஹேரை வந்து நம்ம கொண்டு வர போறோம். ஓகேங்களா. 3ஆவது ஸ்டெப்பா ஹேரை கொண்டு வரும்போது உங்களுக்கு அந்த வளைஞ்சு போற ஷேப் வந்து நல்லா தெரியும். இது ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்தாலும் அந்த ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க ஜூம் கம்மி பண்ணி பாக்குறப்ப உங்களோட அந்த ஷேப்போட அந்த ஹேரோட ஷேப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாவே கிடைச்சிடும். இப்ப நான் ஜூம் கம்மி பண்ணி பாக்குறேன் பாருங்க. இப்ப இங்க ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்திருக்கோம், இங்க ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கோம், இங்க ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கோம். ஸோ இந்த 3 ஸ்டெப்பும் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த முடியை இப்படி மடிச்சு விட்டு சீவர மாதிரி இருக்கிறத, அதுல ஒரு 2 ஸ்டெப்பு வளைஞ்சு போயிருக்கிற மாதிரி இருக்கு. அந்த வளைஞ்சு போன மாதிரி இருக்கிறதுக்காக நீங்க வந்து இப்படி வந்து ஹேர் ஒர்க் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா. இப்ப ஹேர் ஒர்க்ன்றது உங்களுக்கு முக்கால்வாசி புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை 2 சைடு எட்ஜஸ் ஷார்ப்பா கிடைக்குதான்றதுதான். அது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியும். ஒரு ஹேர் நீங்க இப்படி வந்து எடுக்கிறீங்கன்னா அது ரொம்ப ப்ரெஷர் அழுத்தி கொடுக்காம சும்மா லைட்டா நார்மலா வந்து இப்போ நான் ரொம்ப அழுத்துறதுக்கும் லைட்டா கொடுக்கறதுக்கு வித்தியாசம் தெரியுது பாத்தீங்களா. இதுதான் வந்து ப்ரெஷரு. இதைத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து அந்த ஹேர் ஒர்க்குன்னு பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 2 சைடு எட்ஜஸ் ஷார்ப்பா இருக்கிறது ஒண்ணு, ஒரே சைஸ்ல இருக்கிறது ஒண்ணு, கரெக்டா லெவலா கொண்டு போகணும். ஸோ இதுதான். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்க டிஃப்ரெண்ட் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த பொறுமையா ஒரு ஹேர் ஒர்க் நீங்க பண்ணும்போது ஒரு இடத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த இடத்த நம்ம எப்படி கிரியேட்டிவா பண்ணாலும் அது எப்படி கரெக்டா பொறுமையா பண்றோன்றத புரிஞ்சுட்டு பண்ணும்போது போக போக உங்களுக்கான அந்த ஹேரோட ஒர்க் வந்து கொஞ்சம் டீட்டெயில் மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம அதோட சேஃபை பார்த்து கரெக்டா ஹேர் போட ஆரம்பிச்சிட்டோம்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதோட ஹேர் ஒர்க் வந்து கரெக்டா டீட்டெயிலா வந்துடும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த நான் சொன்ன ஒரு 3 மெத்தடு. இப்ப இது வந்து நடுவுல சாஃப்ட், இந்த மேல இப்படி வர்றது. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா
அந்தந்த ஸ்டெப்புக்கும் நம்ம எப்படி ஹேர் எடுத்து கொண்டுட்டு போகலாம் அப்படின்றத மட்டும் இந்த வீடியோல வந்து நம்ம சொல்லிட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இதோட கண்டினியூஸா அடுத்த வீடியோ வரும் நெக்ஸ்ட் வீடியோல. அது என்னன்றதை நீங்க பாப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.